ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 16 ஆர்ட் 16. இன்றைக்கி நம்ம யாரை ட்ரா பண்ண போகிறோம்? அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம வீடியோவை நேற்று டாக்டர் மாளவிகா ஐயர் பார்த்துருக்காங்க. அவங்க அஃபிஷியல் பேஜுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம், இட்ஸ் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம யாரை ட்ரா பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம். இவங்க தான் மலாலா யூசப்சாய். இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இவங்க பெண் சுதந்திரத்துக்காகவும் பெண்கள் கட்டாயம் கல்வி கற்கணுன்றதுக்காகவும் போராடினாங்க. என்னப்பா இவங்க 1947 போராடினாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இவங்க போராடினது 2012. ஆமாம், இங்கே நம்மலாம் சாதாரணமாக படிச்சுக்கிட்டு இருந்த படிப்பு அங்கே அவங்களால படிக்கவே முடியல. பெண்கள் ரோட்டில் நடமாடினா கூட சுட்டு கொண்டாங்க. இதெல்லாம் நடந்தது பாகிஸ்தானில். பண்ணது தாலிபான்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பினர். இவங்க அப்பா பாகிஸ்தானில் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு. இவங்களுக்கு இப்போ கல்வி மேலே இருந்த ஆர்வத்தால் அவங்க அப்பா யாருக்கும் தெரியாமல் இவங்களை கூட்டிகிட்டு போகிறார் பள்ளிக்கு டெய்லியும். அப்படி தான் ஒரு நாள் இவங்க 11வது வயதில் தாலிபான்ஸ் அவங்க பள்ளிக்கே வந்து அவங்க அப்பாவை மிரட்டுறாங்க. நீ எங்களுக்கு தெரியாமல் பெண்களுக்கு கல்வி சொல்லித்தர, இது தொடர்ந்துச்சுன்னா உன்னை கொன்னுடுவோம் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாங்க. இதை பக்கத்து ரூமில் இருந்த மலாலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்வி கற்ற இவங்களுக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிற இவங்க அப்போது ஒரு புக்கு எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பிபிசி துணையாக இருக்குது. அந்த புக்கு நல்லா ரீச் ஆகுது. நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க, தாலிபான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் ரீச் ஆனதும் இவங்க அவங்களோட பேர்லேயே புக்கு எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஸ், அது வரைக்கும் அவங்க வேற ஒரு புனை பேரில் புக் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தான் தெரிஞ்சுக்கிட்ட தாலிபான்ஸ் இவங்களோட 15வது வயதில் சரமாரியான துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. இதில் ரொம்ப படுகாயம் அடைஞ்ச இவங்க உயிருக்கே ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் பிரபலங்கள்லேருந்து எல்லா அமைப்பினரும் இவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. உடனே பாகிஸ்தான் கவர்மெண்ட் முன் வந்து, நீ எங்களோட சொத்து, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம், தாலிபான்ஸ் அச்சுறுத்தல் இருக்கிறதால நீங்கள்லாம் லண்டனுக்கு போயிடுங்கன்னு குடும்பத்தோட லண்டனுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அதன் பிறகு 16வது வயதில் ஐநா சபையில் இவங்க பேசுகிறாங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பற்றியும் தாலிபான்ஸ் பற்றியும் பேசுகிறாங்க. அந்த நாளை மலாலா தினமாகவும் அறிவிக்கிறாங்க. இவங்களை பாராட்டி இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் தராங்க. இளம் வயதில் நோபல் பரிசு பெற்றவங்களும் இவங்க தான். பாகிஸ்தானில் முதல் முறையாக நோபல் பரிசு வாங்கினதும் இவங்க தான். இவங்க தொடர்ந்து புக் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இவங்க புத்தகங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு பெற்றது. இவங்க இன்னமும் நிறைய நாட்டு பெண்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்திய பெண்களுக்காகவும் பேசியிருக்காங்க. மலாலா யூசப்சாயோட கதை உங்களுக்கு ரொம்பவும் இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.